Happy evening to one and all present here. On this August happy occasion, Amalurpam School of Sports and SK Academy in association with Amalurpam Table Tennis Clubs welcomes you all for the 18th state level ranking table tennis tournament. So in this happiest occasion on the inauguration ceremony of the 18th state level ranking tournament, may I request our beloved principal to please address the gathering. Sir, please. Wish you all a very happy evening. Respected chief guests, Mr. Sharath Kamal sir, respected president of the Pondicherry State Table Tennis Association, Mr. Namachivayam sir, respected the secretary of the Pondicherry State Table Tennis Association, Mr. Mohan Raj, the senior vice presidents, the joint secretaries, members, and all the other dignitaries of Pondicherry State Table Association, and my dear students of Amalurpam School of Sports, respected parents, and my dear players of table tennis. I take it a great pleasure to welcome one and all for this 18th state level ranking table tennis tournament conducted by Amalurpam Table Tennis Club. It's my great pleasure to welcome you all, and I thank one and all for having gathered here in large numbers for your participation. Thank you all. Thank you. நான் எப்பயுமே இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். பேரண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால ஐ வாண்டட் டு டாக் இன் தமிழ். இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போதைக்கு புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை பலவிதமான கருத்துக்கள் பேப்பர்லேயோ இல்லை பாலிட்டிக்ஸ்லேயோ இருந்தாலும் உண்மையான விஷயம், அதில் உள்ள உண்மை கருத்து, அந்த கமிட்டியோடைய மெயின் அஜெண்டா அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப டெப்த்தாக போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுது, ஸ்டடீஸ் மட்டுமே லைஃபாக இருக்க முடியாது. அப்கமிங் ஜென்ரேஷன்ஸில் அவங்க பண்ணக்கூடிய அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் பத்தாது. அது போக இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஆஸ் அ ஹியூமன் வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ். எல்லாருமே வந்து கிரேட் எஜுகேஷனிஸ்டாக ஆக முடியாது, ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக முடியாது. பட் எல்லாருக்குமே ஒரு விதமான திறமை நம்ம குழந்தைகள்கிட்ட இருக்குது. அந்த திறமையை கொண்டு வருவது தான் பெற்றோராகிய நம்மளுடைய கடமை, பள்ளிகளாகிய எங்களுடைய கடமை. அந்த கடமையை நாங்கள் சிறப்பாக செய்யணுங்காக தான் ஸ்போர்ட்ஸில் உள்ள ஒரு வேக்கமை நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். ஒரு பெரிய வேக்கம் ஸ்போர்ட்ஸில் இருக்குது. இப்போ கூட நம்மளுடைய சரத் கமல் சார் வந்திருக்கும் போது ஒரு டிஸ்கஷன் ஒன்று பண்ணோம். நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணலான்னு சொல்லி we had a private discussion. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய பிள்ளைகளுக்கு ஆர்வம் இருக்குது. ஒரு சில பெற்றோர்கள் அதை நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க. அது மிக முக்கியமாக எங்கெங்கெல்லாம் காம்படிஷன் நடக்குதோ, டோர்னமெண்ட் நடக்குதோ, பாண்டிச்சேரியிலையோ இல்லை வெளியிலையோ நடக்கும் போது நீங்கள் அவங்கள கூட்டுன்னு போயிட்டு அதை வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறதும், அவங்க கூடவே இருந்து ட்ராவல் பண்ணுறது எல்லாமே இட் இஸ் ரியலி வெரி மச் அப்ரிஷியேட்டபிள். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த டியர் பேரண்ட்ஸ். நீங்கள் வந்து பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வளர முடியாது. நான் சரத் கமல் சாரோடைய அவருடைய இன்னைக்கு வந்து ஹி இஸ் அ லெஜெண்ட் இன் டேபிள் டென்னிஸ். நான் சொல்லி தெரியணும்னு தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு அவர் லெஜெண்டாக இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து ஹி இஸ் அ ஸ்டார் வாட்ச் ஆஃப் டேபிள் டென்னிஸ் அப்படின்னாக்கா ஐ எம் ஷுர் த ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர். த லெகசி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர். அவர் மட்டுமே ஒரு டேபிள் டென்னிஸ் ஒரு பிளேயராக இல்லாமல் அதை ஒரு அகாடமியாக ஆரம்பித்து
தன்னுடைய சன்னையும் ட்ரெயின் பண்ணார். அதில் இன்னைக்கு வந்து he is giving a very good name to தமிழ்நாடு. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பலவிதமான பிள்ளைங்கள்ட்டையும் அந்த டேலண்ட் இருக்கிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எந்த லெவலுக்கு ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய கடமை இருக்குது. அதுக்காக தான் என்ன செஞ்சோம், 2024 இதுக்காக தனியாக ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு we started a sports school, அமலோற்பம் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், and we have engaged very distinguished mentors like our Sharath Kamal sir, and I should be very proud that our association தான் இதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்து அவரை வந்து நம்ம ஸ்கூலுக்கு மென்டராக கொடுத்தாங்க. லைக்வைஸ் we have Mr. Gopi Chand for badminton and Mr. R.B. Ramesh for chess. அந்த செஸ்ஸுக்கு அந்த கேமுக்குள்ளே போய் பார்க்கும் போது தான் ஆக்சுவலாக எங்களுக்கு விளையாடுறதுல விருப்பம் இருக்குது. நிறையா கேம் விளையாடுவோம், ஆனால் நாங்கள்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட்காக விளையாடுறோம். ஆனால் அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வந்து பார்க்கும் போது மேபி லைக் நம்மளுடைய மென்டர்ஸ் ஆகிய சரத் கமல் சார், கோபிச்சந்த் சார், இவங்கள்ட்ட நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணும் போது இதில் உள்ள பலவிதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் வந்து பார்க்க முடியுது. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் for 2 years what we have been discussing about sports in our அமலோற்பம் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸில் எங்களுக்கு கிடைச்ச அனுபவம் பொறுத்த வரைக்கும் இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசிலையும் ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு விளையாட்டு மட்டும் கிடையாது, இட்ஸ் அ பிக் பிஸ்னஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. கோவிட்க்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சம்பாரிச்சு வச்சுக்கிற பெரிய சொத்து கோவிட்ல பார்த்தீங்கன்னாக்கா சோம்பேறித்தனம், லேசினஸ். அந்த லேசினஸ் எப்படி ப்ரொமோட் ஆகுது அப்படின்னாக்கா என்டையர் வேர்ல்டுமே தே ஆர் ஸ்பெண்டிங் ஒன்லி இன் மொபைல் ஃபோன்ஸ். இந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் அடிக்ஷன்ஸை வந்து நாங்கள் பலவிதமான கேஸை சொல்ல முடியும். அப்படியான ஒரு அடிக்ஷன் வருவதற்கு காரணமே வந்து ஐடில் சிட்டிங். ஒரு ஹாபி இல்லை, ஒரு ஆம்பிஷன்ஸ் இல்லை, தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கணுன்ற ஒரு ஆர்வமும் அதுக்கான முயற்சிகளும் இல்லை. அதை நாம்பளுமே சின்ன வயசில் வந்து ஏதோ குழந்தை வந்து மொபைல் ஃபோன் பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சோறு ஊட்டுற காலத்துலேருந்து நம்ம அப்படியே டெவலப் பண்ணுறோம். ஒரு காலத்தில் இந்த மொபைல் அடிக்ஷன், இது மாதிரியான லேசினஸ், இதெல்லாம் வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு பெரிய இஷ்யூவாச்சு. அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது வந்து இன்னைக்கு பிரைமரி கிளாஸஸ்லேயே ஒரு மேஜர் இம்பேக்ட் இருக்குது. அப்போ அதுக்காக தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வராங்க. ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் காலேஜஸ், அவங்களுடைய ஒர்க் பண்ணக்கூடிய பிளேசஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே தே ஆர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் தட் இஸ் வை வி ஸ்டார்டட் த ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல். பிகாஸ் நம்ம ஒரு லாங் ரன்ல பார்க்கும் போது ஸ்போர்ட்ஸ் இஸ் ஹேவிங் அ வெரி பிக் ஃபியூச்சர். எல்லாருமே சரத் கமல் சார் மாதிரி ஆயிட முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா இட்ஸ் அகெயின் ஹார்ட் ஒர்க் அண்ட் காட்ஸ் கிரேஸ். பட் நம்ம ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த சர்டிஃபிகேட்காக மட்டும்தான் நான் விளையாடினேன், எனக்கு ஒரு ஃபார்ம் 2 வேணும் இல்லை ஃபார்ம் 4 வேணும், அதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த கேம் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்ற வந்து நம்ம பிள்ளைங்க ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. தட் இஸ் அகெயின் அ மிஸ்டேக். Let's not play for a certificate, let's play for fitness. நம்ம ஒரு சர்டிஃபிகேட்காக விளையாடாம ஃபிட்னஸ்க்காக விளையாடணும். இன்னைக்கு நம்ம மாதத்துல ஒரு மாசத்துக்கு என்னென்ன நோய் வருதுன்றத லிஸ்ட் போட்டு கொடுத்துடலாம். நோய் இல்லாத மாதமே கிடையாது. எந்த பிஸ்னஸ் ஓடுதோ மெடிக்கல் ஷாப் ஓடுது. த வெரி பெஸ்ட் மெயின் ரீசன் இஸ் ஃபிட்னஸ்ன்றது இன்னானே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ பேரண்ட் ஆகிய நீங்கள் அந்த ஃபிட்னஸில் இவங்க கண்டினியூ பண்ணுறாங்களான்னு பாருங்கள். என்னுடைய அட்வைஸ் பேஸ்ட் ஆன் த டிஸ்கஷன்ஸ் வாட் ஐ ஹேட் வித் செவரல் மென்டார்ஸ், என்னுடைய ஐடியா, ஒரு சாம்பியன் ஆகணுன்றது விளையாடுறது இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் சாம்பியனுக்காக விளையாடணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை வந்து நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறதை விட அவங்க ஃபிட்டாக இருக்கிறதுக்காக விளையாடுறாங்கன்றதை வந்து சந்தோஷப்படுங்க. ஐ அகைன் ரிப்பீட், அந்த ஃபார்ம் 2, ஃபார்ம் 4, நேஷ்னல் அவார்ட், நேஷ்னல் சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டுங்க. ஆனால் அதுலேயும் கொண்டு போய் ஸ்ட்ரெஸ்ஸை சேர்க்காதீங்க.
அவங்கள வந்து விளையாட்டா விளையாட விடுங்க. அதில் போய் நீங்கள் சும்மா அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாக்கா அந்த கேம்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடும். அவங்கள வந்து கேஷுவலாக ஒரு கேமாக விளையாட விட்டீங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் விளையாடுவாங்க. நல்ல ஒரு ஹெல்த் கிடைக்கும், நல்ல ஒரு ஃபிட்னஸ் கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஃபர்தர் மோர் ஃபிட்னஸ்க்காக விளையாடணுன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் விளையாடினே இருந்தீங்க அப்படின்னாக்கா ஷுர் யூ வில் கெட் அ வெரி குட் ட்ரைனிங் இன் ஸ்போர்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூல்லையுமே வி ஆர் சென்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷரத் கமல் சர்ஸ் அகாடமி ஃபார் வேரியஸ் ட்ரைனிங். அது மாதிரி நீங்களுமே அவங்க அகாடமியில் தே ஹாவ் ஹை எஃபிஷியன்ட் ட்ரைனிங் கிவன் இன் சென்னை. இப்போ நம்மளுக்கு வந்து இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்மளோட ஜென்ரேஷனில் கிடையாது. இப்போ நம்மளுக்கு பக்கத்தில் உள்ள அட்ஜசன்ட் ஸ்டேட்டில் சரத்கமல் சாரே பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அ வெரி வாஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பிகாஸ் எங்கள் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்தில் 3 தடவை ஒரு 10 days கேம்புக்கு போகிறாங்க. இந்த 10 days கேம்புக்கு வந்து அவங்க போகும்போது அவங்களுடைய ஸ்கில் லெவல் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதுன்றதை நாங்கள் நேரடியாக கண்கூடாக பார்த்துருக்குறோம். அது மாதிரியான ஒரு ஹை லெவல் ட்ரைனிங் நாம் பிளான் பண்ணால் மட்டும்தான் பாண்டிச்சேரிக்குள்ளே விளையாடாமல் நம்மளுடைய 10 பிளேயர் கூடவே விளையாடாமல் அடுத்த லெவல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கூட விளையாடினா தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்கில் என்ன லெவலில் இருக்குது, என்ன ப்ரொமோட் பண்ண முடியுன்றதை நாமளும் கற்றுக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு டேலண்ட்டும் அந்த ஒரு ஆசீர்வாதமும் நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைச்சிருக்குது. பெற்றோராகிய நாம் அதை எந்த அளவுக்கு நாம் வந்து மென்டர் பண்ண போகிறோம் என்றது நம்மளுடைய கடமை இருக்குது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக பல முயற்சி எடுக்கிறீங்க, வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். பட் அந்த முயற்சியை இன்னும் நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்க படிப்புலையும் நம்மளுடைய அவங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸ்லையும் அவங்களுடைய ஃப்யூச்சர்லேயும் நிறையா பிளான் பண்ணுறோமோ ஸ்போர்ட்ஸ்லையும் பிளான் பண்ணுங்கள். அண்ட் வி see there are good results in sports. This is my message during this welcome address, and sure we are always dedicated to table tennis. This is the 18th year. In the time வந்து I must remember Mr. Nammalvar, who has been the very first person to start the table tennis in our academy. I should also remember Mr. Karnagaran sir, the past secretary of our table tennis association. இது மாதிரி பல பேர் வந்து டேபிள் டென்னிஸை வந்து இங்கே வளர்த்துருக்குறாங்க. அந்த டேபிள் டென்னிஸ் மேலும் வளரணும். பல பேர் ஃபெசிலிட்டியே இல்லாமல், இஃப் ஐ எம் நாட் ராங், இடமே இல்லாமல் நம்ம லா காலேஜில் தான் நம்ம வந்து டேபிள் டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் என்னுடைய ஃபாதர்லாம் இந்த கேமுக்கு பலவிதமான சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஐ நோ தட். ஸோ ஃபெசிலிட்டியே இல்லாமல் நம்ம பாண்டிச்சேரியில் டேபிள் டென்னிஸ் ஆடி இன்னைக்கு ஒரு நல்லபடியாக ஒரு அசோசியேஷன் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னாக்கா என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும், இட் இஸ் பாண்டிச்சேரி ஸ்டேட் டேபிள் டென்னிஸ் அசோசியேஷன். அதுக்கு முக்கியமான காரணம் அசோசியேஷன் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ த பேரண்ட்ஸ் ஹூ ஆர் கிவிங் அ வண்டர்ஃபுல் சப்போர்ட். இன்னைக்கு நிறைய அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈகோ, பாலிட்டிக்ஸ், நான் பெரியவனா நீங்கள் பெரியவனான்ற ஒருக்காக கிளாஷ் ஆகி நிற்குது. அது மாதிரி அசோசியேஷன் எனக்கு தெரியும். அதனால் என்ன அவுட்புட் கிடைக்குது அப்படின்னாக்கா ரேங்கிங் கூட கொடுக்க முடியாத ஒரு லிமிட்டில் வந்து நிறையா கேம் வந்து சண்டையில் முட்டி நிற்குது, கோர்ட்டில் நிற்குது. கோர்ட் ஆர்டர் போட்டுமே இங்கே ஒன்றும் செய்ய முடியல. பட் நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பேர் டேபிள் டென்னிஸ் பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னும் போது அது மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலையை நம்ம வந்து அசோசியேஷன் மூலமாக உண்டாக்கி கொடுத்தா தான் இந்த கேம் வளரும். இந்த கேம்லேருந்து இந்த இடத்துல நம்ம பாண்டிச்சேரியில் விளையாடி எவ்வளோ பேர் எவ்வளோ தூரம் போயிருக்கிறாங்க, பலவிதமான உயரத்தை அச்சீவ் பண்ணிக்கிறாங்க, நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் நிறையா பேர் இந்த கேமை ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல பெஸ்ட் பிளேயர்ஸாக வரணும். இது எங்களுடைய ஆசை. அதுக்கு என்னுடைய ஃபாதர் ஃபவுண்டர் மிஸ்டர் கல்விச்செம்மல் லூதுசுவாமி சார் கொடுத்த அந்த வாக்குறுதிப்படி திஸ் பிளேஸ் இஸ் ஆல்வேஸ் டெடிகேட்டட் ஃபார் டேபிள் டென்னிஸ். அண்ட் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. We will have no second thought about it. And I would also request all the parents, students, coaches, the members of PSTTA to make the best use of the facility, and we are here to develop the game.
Once again, I welcome all the students, all the players, respected parents, coaches, the members of PSTTA and all the office bearers of PSTTA. And once again, I welcome you all with a warm welcome for the 18th State Ranking Table Tennis Championship on behalf of Amalorpom family and on behalf of my founder, Kalvi Chairman Stacey Swami. Thank you and have a nice evening. Thank you, sir, for your thought-provoking words. And we still remember, 18, it's not a number. Dear parents, 18 is not a number, but it's some memories and the achievement which you have faced on watching so long days. Now it's a time to honor the delegates. May I request our beloved principal to honor Sri Achanta Sharad Kamal Arjuna Awardee with a shawl and a memento. Sir, please. I request our beloved principal to honor the president, Mr. Navachayam sir, the Pondicherry State Table Association with a shawl. Sir, please. Request our beloved principal to honor Mohan Raj sir, the secretary of Pondicherry State Table Association with a shawl, please. I request our beloved principal to honor all the members of the Table Tennis Association. So may I request the President, Mr. Namachoyam sir, to please give your presidential address. Sir, please. அனைவருக்கும் வணக்கம். அமலோபம் டேபிள் டென்னிஸ் கிளப் நடத்தும் 18வது ஸ்டேட் லெவல் ரேங்கிங் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் இனாகுரல் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டாக வருகை தந்திருக்கும் மிஸ்டர் அர்ஜுனா அவார்ட் வின்னர் மிஸ்டர் ஷரத் கமல் அவர்களை பிஎஸ்டிடிஏ சார்பாகவும் எனது சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் பிஎஸ்டிடிஏ செக்ரட்டரி, வைஸ் பிரசிடென்ட்ஸ், இசி மெம்பர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், கோச்சஸ் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் இங்கே வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தொடர்ந்து 18வது வருடமாக அமலோபம் ஸ்கூல் இந்த வருட அமலோபம் ஸ்கூல் இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி வருகிறது. இதற்கு பிஎஸ்டிடிஏ சார்பாக எனது பாராட்டுக்கள். மற்றும் அமலோபம் கிளப் மெம்பர்ஸ், பிஎஸ்டிடிஏ மெம்பர்ஸ், ரெஃபரீஸ், பிஎஸ்டிடிஏ அஃபீஷியல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், கோச்சஸ் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த போட்டியை சிறப்பாக நடத்த உதவ வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, sir. Now this is the time to put all our ears sharpened, because we have a Star Wars Sri Achanta Sharad Kamal Arjuna Awardee, the mentor of Amalorpam School of Sports Table Tennis, to please rise up and give your words for the young budding table tennis players. So please. PSTTA President Sir, Navachayam Sir, Secretary Mohan Raj Sir, other EB members and Brito Sir. It's always good to come back to Pondicherry. உங்களை எல்லாரையும் பார்த்து இந்த ஹாப்பி ஃபேஸஸை பார்க்கும்போது I feel so happy. ஸோ சார் என்னை ஃபைனல் டே கூப்பிட்டுருந்தாரு நாளன்னைக்கு ப்ரைஸ் செரிமனிக்கு. நான் போன வாட்டியும் ப்ரைஸுக்கு தான் வந்தேன் இதே டைமில் கிட்டத்தட்ட. பட் இந்த வாட்டி ஐ ஹேவ் another commitment on Sunday, so I asked if I can come on Friday, and immediately they changed everything for me and they organized. உங்களுக்கு எல்லாம் டோர்னமெண்ட் வரப்போகுது இப்போது எல்லாம் அவ்வளோ with lot of anxiety you're all waiting. The players are waiting with lot of anxiety. The coaches,
with more anxiety than the players, and the parents கேட்கவே தேவையில்லை. There's much more anxiety than all of us. But that's how it is. I think my father also, என்னோட அப்பாவுக்கும் அப்படிதான் இருந்தது நாங்கள் விளையாடும் போது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ஸ்டேட் அண்டர் 10 விளையாட போனேன். 3 என்ட்ரி தான். 3 என்ட்ரியில் நான் 3rd வந்தேன். அதுக்கும் ப்ரைஸ் கொடுத்தாங்க. பட் ஐ திங்க் அங்கேருந்து ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, 2 மேட்சுமே தோற்று போயிட்டேன், 3rd வந்தேன். ஸோ அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்னும் மேலே வரணும் அப்படின்னு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எங்கள் அப்பா எனக்கு சொன்னார். என்னோடய கோச், என்னோடய அப்பா சித்தப்பா 2 பேருமே அவங்க எனக்கு சொல்லிட்டு தான் இருப்பாங்க எப்போவுமே. பட் எனக்கும் அது தோணுச்சு, சரி தோக்கக்கூடாது, அடுத்த மேட்ச் தோக்கக்கூடாது, எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷ், ஒரு தாட் வந்தது. ப்ராக்டிஸ் பண்ணேன், திருப்பி அடுத்த ரவுண்ட் போனேன், திருப்பியும் தோற்று விட்டேன். 2 மேட்சும் தோற்று விட்டேன். பட் இன் தி எண்ட் ஆஃப் தி இயர், பை தி எண்ட் ஆஃப் தி இயர் ஐ லாஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ். ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறேன். பட் இன் தட் ஹோல் ப்ராசஸ் ஐ திங்க் கூட ஸ்ட்ராங்காக நின்றவங்க என்னோட கோச்சஸ், அப்பா சித்தப்பா 2 பேருமே. அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் கோச்சஸ். ஏன்னா என்னோட கேஸில் 2 பேருமே பேரண்ட்ஸ் அண்ட் கோச்சஸ் ஆர் போத் ஒன் ஹியர். ஸோ அவங்க ஸ்டெடியாக இருந்தாங்க, எனக்கு ஊக்கம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் அட் த சேம் டைம் தே ஹேட் த கான்ஃபிடன்ஸ் இன் மீ. எனக்கு இருந்ததோ இல்லையோ அவங்களுக்கு இருந்தது கான்ஃபிடன்ஸ், ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடல் வின் பண்ணுவான் இவன் அப்படின்னு. ஏன்னா அந்த கிளப்லேருந்து ஸ்டேட் லெவல் பிளேயர்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, நேஷ்னல் லெவல் பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைம்க்கே ஒலிம்பிக்ஸில் விளையாடுறவர் சேத்தன் பி பபூர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் ஒலிம்பிக்ஸில் ஆடிட்டார். ஸோ என்னோட கோச்சஸோட எய்ம் நான் ஒலிம்பிக்லேயே மெடல் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் அவங்களுக்கு இருந்தது. ஸோ அந்த ஒரு எய்மை எனக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி அதே எனக்கு கற்றுக் கொடுத்து அதை என் மைண்டில் எம்பைப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் நேஷ்னல் லெவலில் வின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட் லெவலில் வின் பண்ணேன். ஸ்டேட் லெவலில் வின் பண்ணிவிட்டு சீனியரில் தான் நேஷ்னல் லெவலில் வின் பண்ணேன். நேஷ்னல் லெவலில் வின் பண்ணும்போது கூட இந்த தாட் ப்ராசஸ் எப்பவுமே இருந்தது, இந்தியாவுக்காக நம்ம மெடல் வின் பண்ணணும் அப்படின்னு. ஸோ 2003 நான் ஃபஸ்ட்டு டைம் நேஷ்னல் சாம்பியன் ஆகிறேன், இந்தியாவில் சீனியர் நேஷ்னல் சாம்பியன் ஆகிறேன். 2003 டிசம்பர் நேஷ்னல் சாம்பியன் ஆகிறேன். 2004 ஜூனுக்கு காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்ஸில் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் அ கோல்டு. ஒலிம்பிக் கேம்ஸ் குவாலிஃபை ஆகிட்டேன், அர்ஜுன் அவார்டு வாங்கினேன். ஸோ நேஷ்னல் லெவலில் வின் பண்ணாலுமே நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க நம்ம இன்டர்நேஷ்னல் மெடல் வின் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் தி என்வாயர்மெண்ட் தட் வி க்ரோ அப் இன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இட்ஸ் வெரி வெரி அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கோச்சஸ்க்கு இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு மேக் இட் வெரி கண்டியூசிவ் ஃபார் த அத்லீட், ஃபார் த பிளேயர்ஸ். அது I would say lucky also to be in that kind of an environment. At the same time நேத்து என்னோட ஸ்கூல் பிரின்சிபலோட 100th பர்த்டே இருந்தது. அவங்க இறந்து போயிட்டாங்க. yesterday was their 100th birthday. But remembering her, அவங்க கொடுத்த சப்போர்ட் at that point in time, 90s, early 90sல ஸ்போர்ட்ஸ்ன்றதே யாருக்குமே தெரியாது. என்ன ஸ்போர்ட் விளையாடுறேன்னா எதுக்கு விளையாடுற, படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியடில் பிரின்சிபல், அந்த டீன் அண்ட் டைரக்டர் மிஸ்ஸஸ் வைஜிபி இல்லை இந்த பையன் நல்லா விளையாடுறான், அவனுக்கு பிடிச்சதை பண்ணுறான், நீ பண்ணு அப்படின்ற ஒரு சப்போர்ட் கொடுத்து, அந்த தைரியத்தை எனக்கு கொடுத்து டு கோ அகெயின்ஸ்ட் த சொசைட்டி. ஏன்னா அந்த டைமில் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லும்போது சொசைட்டியில் பெருசாக ரெஸ்பெக்ட் கிடையாது.
ஸ்போர்ட்ஸ்னால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இத்தனைங்க நான் 2006 காமன்வெல்த் கேம்ஸ் கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் போய் அவரோட பாஸுக்கு காமிக்கும் போது ஐம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் அ கோல்டு மெடல். எங்கள் அப்பா பெருமையாக அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார், இதுதான் சரி என் பையன் வின் பண்ணியிருக்கான் கோல்டு மெடல். அவர் கேட்ட முதல் கேள்வி என்னென்னா, என்ன படிக்கிற, நல்லா படி. இத்தனைக்கு ஐம் அ ப்ரொஃபஷனல் பிளேயர் பிளேயிங் ஃபார் இந்தியா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரால வந்து த பிரின்சிபல் ஆஃப் த ஸ்கூல் சப்போர்ட்டிங் அஸ், சேயிங் தட் கோ ஹெட் அண்ட் டூ வாட் யூ லைக் டு டூ. ஸோ இதெல்லாம் வந்து ஐ ஃபீல் ஐ வாஸ் வெரி பிளெஸ்ட். பட் நவ் இப்போ பார்க்கும்போது இந்த பசங்களை எல்லாரையும் பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து கிடச்சி பேரண்ட்ஸோட சப்போர்ட் எப்பவுமே நீங்கள் ஏந்துக்கிறீங்களோ இல்லையோ அவங்க ஏஞ்சி, இப்போ என் பையனோடையும் அப்படிதான். எனக்கு ஒரு 8 வயசு பையன் இருக்கான். அவனுக்கு ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுத்தா, அவனுக்கு எக்ஸாம் வச்சா, அவனுக்கு பதிலாக நானே போய் எழுதிடலாம். அவனுக்காக நான் அவ்வளோ படிக்கிறேன். ஸோ தட்ஸ் ஹவு மச் த பேரண்ட்ஸ் ஆர் டூயிங் தீஸ் டேஸ். ஸோ ஐ திங்க் த ஹோல் ecosystem இங்கே வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கோச்சஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாருமே மேக் அ வெரி இம்பார்ட்டண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அன் athlete's growth, athlete's career. ஸோ அது வந்து இங்கே ஐ ஃபீல் வெரி நைஸ் டு see all of that coming together and working for the development of the sport of table tennis. ஸோ எல்லா பசங்களுக்கும் ஐ வுட் சே ஆல் த வெரி பெஸ்ட். டோர்னமெண்ட் இதுக்கப்புறம் ஆரம்பிக்கும், நீங்கள் எல்லாம் விளையாடுவீங்க. நீங்கள் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, அது ஷுவராக உங்களுக்கும் தெரியும், உங்கள் கோச்சஸ் தெரியும், உங்கள் பேரண்ட்ஸ் தெரியும், இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ப்ரிப்பரேஷனை நீங்கள் மேட்ச்சில் எப்படி தைரியமாக முன்னுக்கு கொண்டு வரீங்க அப்படின்றது தான் இஸ் த டெஸ்ட். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். உங்கள் எல்லாருக்குமே தைரியமாக ஆடுங்க. கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். மேட்ச் முடிக்கும் போது நம்மக்கிட்ட ஒரு ரிக்ரெட் இருக்கக்கூடாது, ஐயோ இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா நம்ம வின் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. நம்மளால் முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணிட்டு தோற்று போயிட்டா கூட பரவாயில்ல. யா, all the very best to all of you, and thank you once again Amalur School and PSTTA. Thank you. Thank you, sir, for your valuable words. I now may request our beloved principal, sir, to share a few words. After the arrangement is over, our chief guest, Arjuna Awardee, Mr. Sharath Kamal sir, will inaugurate the tournament. We once again request the parents, the players and all the coaches to give us a very kind support to conduct our 18th tournament in a best way. Thank you, and we request you all to be gathered here for the inaugural ceremony. Thank you.